நானே ஷோல்டர் நெக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல நிறைய வியூவர்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா புரியல சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்போ புரியுற மாதிரி சொல்றவாங்க. இப்போ எப்படின்னா ஷோல்டரோட அளவு நம்ம வந்து ஃபுல்லா எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ இது க்ளோஸ் நெக் நான் போட்டிருக்கிறது க்ளோஸ் நெக். ஸோ க்ளோஸ் நெக்குக்கு நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு தான் வைக்கணும். இப்போ நான் க்ளோஸ் நெக்குக்கு என்னோட ஷோல்டரை 15 எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ 15 தான் வைக்கணும். டோட்டலா 15 தான் வைக்கணும். இது ஏன்னா க்ளோஸ் நெக்ல வந்து நெக் வந்து இறங்காது. நெக்கு எவ்வளோக்கு எவ்வளோ டீப்பா இறங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ ஷோல்டரை குறுக்கணும். நெக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அப்படியே இருக்குதோ மேல வந்து 3 இன்ச்சஸ்க்கு கீழே நெக்கு இறக்காம இருந்துச்சுன்னா ஷோல்டர் அளவு அவ்வளோதான் வைக்கணும். இப்போ நான் இதுல வந்து நெக் வந்து கீழே இறங்காது. நான் இங்க வந்து 1.5 இன்ச்சு நெக்கு கொடுத்துருக்கேன். ஸோ 1.5 இன்ச்சு தான் இறக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட ஷோல்டர் வந்து கரெக்டா உட்காரணும்னா நான் ஷோல்டரோட அளவு 15 எடுத்திருக்கேன்னா 15 அப்படியே தான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வச்சீங்கன்னா க்ளோஸ் நெக்குக்கு ஓகே. அதே நார்மல் டீப் நெக்குக்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ டீப் நெக்குக்கு நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா டீப் நெக்கு பாத்தீங்கன்னா இப்போ டீப் நெக் இறங்குது அப்படின்னா ஷோல்டரோட அளவை குறுக்கணும். ஏன்னா நெக்கு இறங்க இறங்க ஷோல்டர் இறங்கும். நெக்கு இறங்க இறங்க ஷோல்டர் இறங்கும். அதனால அதுக்கு வந்து நீங்க நெக்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இறக்குறீங்களோ ஷோல்டர் அளவு எடுக்கிறீங்க 15 எடுக்கிறீங்கன்னா அப்படியே வைக்க கூடாது. அதுல இருந்து குறைச்சி வைக்கணும். 2.5 இன்ச்சோ 3 இன்ச்சோ கம்மி பண்ணி நெக் டெப்த்தை பொறுத்து ஷோல்டர் அளவு மாறும். அதை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.